ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலைல 8:30 மணிக்கு நடந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி என்னென்ன கேள்வி கேட்டாங்க, அவங்களுடைய பர்சனல் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த ஆடியோ கிளிப்பை பின்னாடி போட்டிருக்கேன். நம்மக்கிட்ட இருந்து பிடிஎஃப் வாங்கி அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அது அவங்களே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இன்னும் அந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃபோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹25 மட்டும்தான். வெறும் ₹25 பே பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்டேட் பண்ண 110 கேள்விகள் வந்து இருக்குது. நேற்று நடந்த இன்டர்வியூ கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த பிடிஎஃப்பில். அந்த பிடிஎஃப் வேணும்னு வச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃபை ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் அவங்களுக்கு என்னென்ன இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது, சர்டிஃபிகேட் எப்படி கேட்டாங்க, கேள்வி எப்படி கேட்டாங்க, அண்ட் இடத்த எப்படி சூஸ் பண்ணாங்க சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டேன் மேம். ஓகே. அதான் சரி கூப்பிட்டு சொல்லலாம்னு கூப்பிட்டேன். எப்படி இருந்தது இன்டர்வியூ? கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரீயாக தான் பேசினாங்க. ஓகே. ரேஷன் கடை சம்மந்தமாக நிறைய கற்றுக்க சொன்னாங்க. ஓகே. அப்புறம் தமிழ்நாட்டோட மாநில விலங்கு கேட்டாங்க. நம்ம பிடிஎஃப் வந்து கொஸ்டின்லாம் கேட்டாங்களா? ஆமாம், அதில் 2-3 கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சுங்க. ஓகே. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த ஆண்டு எல்லாம் கேட்டாங்க. அது நம்ம பிடிஎஃப்ல இருந்துச்சு இல்லைங்க. ஆமா, நம்ம பிடிஎஃப் கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே. அப்புறம் படிச்சது சம்மந்தமாக கேட்டாங்க. நான் பிசிஏ படிச்சிருக்காட்டி அது சம்மந்தமாக கேட்டாங்க. பைட்டு பிட்டு அது சம்மந்தமா கேட்டாங்க. ஆல்ரெடி சொல்லிருப்போம், படிச்சது வந்து கேள்வி கேட்பாங்க சொல்லிட்டு. ஆமாங்க. அப்புறம் பச்சரிசினா என்ன, புழுங்கல் அரிசினா என்னன்னு கேட்டாங்க. ஓகே. அப்புறம் அது போக ஒரு மூட்டையில எவ்வளவு கிலோ இருக்குன்னு கேட்டாங்க. அரிசி மூட்டைங்க 50 கிலோ இருக்கும். 50 கிலோ இருக்குங்க. அது சொல்லிட்டு அது சொன்ன உடனே என்ன கேட்டாங்கன்னா, அப்ப அந்த சாக்கு எவ்வளவு கிலோ இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ அது ஒரு 1/2 kg கிட்ட வரும் இல்லைங்க. ஆமாமா. அது எதுல வருதுன்னு கேட்டாங்க. மணல் சாக்குல அப்படின்னு சொன்னானுங்க. அந்த சணல் பை இருக்கு இல்லைங்க, மஞ்சி சாக்கு அது. இப்ப சர்க்கரை எதுல வருதுன்னு கேட்டாங்க. அப்புறம் அது வந்து அந்த ஒயிட் கலர் ஒரு கவர் இருக்கு இல்லைங்க, அதுல வருதுன்னு சொன்னேன். அது ஏன் அதுல வருதுன்னு கேட்டாங்க. அது வந்து மழையில கீது நனையாம இருக்கணுங்கிறதுக்காக வருது அப்படின்னு நான் சொன்னதுக்கு, அப்ப அரிசி நனைஞ்சா பரவாயில்லையான்னு கேட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஜோவியலா தான் கேட்டாங்க. ஆமா, அது கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன் நீங்க ஆன்சர் பண்ணலாம் கேக்குறீங்க. ஆமாங்க, சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி கேட்டாங்க. அப்புறம் ஓட்ட நிறைய இருக்குல்ல, சின்ன சின்னதா அந்த இதுல சாக்குல, அதனால வந்துடும் சொல்லிட்டு அந்த பையில போடுறாங்க. அது ஓகேங்க. அப்புறம் வந்துட்டு அந்த செயலாளர் யாருன்னு கேட்டாங்க. ராதாகிருஷ்ணன் சொன்னாங்க. அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அது கரெக்டா நான் போகும்போது அதை பத்தி பார்த்தேன். அதனால பேர் மட்டும் தான் படிச்சுட்டு அத படிக்கிறதுக்கு ஐஏஎஸ்ங்களாமா. அது நான் இப்ப வந்துதான் பார்த்தேங்க மறுபடியும். அவர் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்டுட்டு அவர் பேருக்கு பின்னாடி வரும்ல அப்படின்னு கேட்டாங்க. நான் தெரியலைங்கன்னு சொல்லிட்டு பேர் மட்டும் தான் சொன்னானுங்க. 3 பேர் இருந்தாங்க. ஒரு மேடம் தான் வந்து இந்த ஃபுல்லா क्वेश्चंस கேட்டாங்க. நீங்க எந்த மாவட்டம்? திருப்பூர் மாவட்டம். ஆமாங்க, திருப்பூர் தாங்க. ஓகே. 750 above பீப்பிள்ஸ் வந்திருக்காங்க. உங்க இதுலயேவா? ஆமாங்க. அதே மாதிரி பழைய ஜாதி சான்றிதழ் வந்து என்னோடதுங்க. அது வந்து நான் அப்டேட் பண்ணாம விட்டுட்டேன். அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணாங்க. அதுக்கு எதுவும் சொல்லலையா அவங்க? ஒன்னும் சொல்லிங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஓகே. அது வந்து ஓகே, ரிமார்க்ல வந்து பழைய சான்றிதழ் இருக்குதுன்னு மட்டும் எழுதி கொடுத்துட்டாங்க. ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து போனதுமே லைனா வெளியே உட்கார வச்சு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து 2 பேரா உட்காந்து பண்றாங்க வெளியவேங்க. ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்துறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுக்குறோங்க, ஜெராக்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாமே கொடுக்கலாம். அதுல வந்துட்டு எனக்கு இந்த ஜாதி சான்றிதழ் மட்டும் அப்டேட் பண்ணாம போயிட்டாங்க. அது அப்லோட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னானுங்க. சரி ஓகே, அதை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் வந்து நான் உங்களுக்கு பக்கத்துல இருக்க 5 ரேஷன் கடையோட பேரு வந்து நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துட்றாங்க. திருப்பூர் மாவட்டம்னா அது சரௌண்டிங்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே, தாராபுரம், அவினாசி எல்லாமே கொடுக்குறாங்க. அதுல எனக்கு வந்து காங்கேயம் ரோடு சைடு நான் இருக்கங்காட்டி நான் எனக்கு காங்கேயம் சைடுல இருக்க ஒரு 5 வந்து சூஸ் பண்ணி எழுதி பின்னாடி கொடுத்துருவேன். அது வந்து நம்மளோட அப்ளிகேஷன், அங்க ஒரு அப்ளிகேஷன் அவங்க வச்சிருக்காங்க. நம்ம அப்ளிகேஷன் அவங்க வச்சிருக்காங்களா ஆல்ரெடி? நம்ம அப்ளிகேஷன் இல்லைங்க, அவங்க வந்து வேற வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம போட்டோவோட அவங்களோட இதுக்கு வச்சிருக்காங்க. அதுல வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்க ஆல்ரெடி எல்லாமே கம்ப்யூட்டர் இதுல வந்துருது இல்லைங்களா. அதுல வந்து கீழே வந்து ரிமார்க்ல வந்து இது, அப்புறம் நம்ம என்னென்ன வச்சிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் எழுதிடுறாங்க. அதுலதான் வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணி ஒரு காலம் போட்டு கொடுக்குறாங்க. 5 காலம்ல நம்ம வந்து எழுதி கொடுத்துற மாதிரி இருக்குங்க. ஓகே, சரி.
அதனால எனக்கு பக்கத்துல எது இருக்கோ அது 5 நான் எழுதி கொடுத்துட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள இன்டர்வியூக்கு போக சொல்லுங்க. நான் போய் உட்கார்ந்ததுமே ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்லயே கூப்பிட்டாங்க. செகண்ட்ஸ் தான், மினிட்ஸ் கூட இல்ல. ஓ நீங்க கூப்பிட்டாங்க. நீங்க தான் ஆமாங்க. கூப்பிட்டீங்களா? நான் வந்து தேர்டுங்க. ஓகே ஓகே. நான் வந்து 23ல தேர்டு வந்ததுங்க. உங்க அப்ளிகேஷன் சொல்லிட்டு யாரும் ரிஜெக்ட்லாம் பண்ணல இந்த இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் பண்ணலைங்க. ஓகே. அப்புறம் கடைசியா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அந்த கூட்டுறவு இதுக்கப்புறம் இப்ப நீங்க வந்து வேலை கிடைச்சு வந்துட்டீங்க, அடுத்த போஸ்ட் நீங்க ஏதாவது அப்ளை பண்ண வந்து என்ன பண்ணலாம்னு இருக்கீங்கன்னு, அடுத்து எனக்கு கூட்டுறவு பேங்க் சம்பந்தமா தான் இருக்குன்னு தெரியுங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு கூட்டுறவு சம்பந்தமா என்னென்ன பண்றாங்க அப்படின்னாங்க. அதுல வந்து பயிர்க்கடன்லாம் தராங்க, கல்வி கடன் தராங்க. பயிர்க்கடன் எவ்வளவு % இருக்கு வட்டின்னு கேட்டாங்க. 0% வட்டின்னு சொன்னேன். அத வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்றாங்க. 0% தானா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம கரெக்டா சொல்றோமா இல்ல மறுபடியும் மாத்தி சொல்றோமான்னு பாக்குறதுக்காக பண்றாங்க. நீங்க ஆமாங்க அப்படின்னு. சரியா ஒரே பதிலா சொல்லினே எல்லாத்துலயும். ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அப்ப வட்டி இல்ல கடனா அப்படின்னா ஆமாங்க அப்படின்னங்க. அப்புறம் என்ன கடன் தராங்கன்னா, ஆட்டு கடன் எல்லாம் தராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகே அவ்வளவுதான் நினைச்சாங்க. அவ்வளவுதாங்க. ஓகே ஓகே தேங்க்யூங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 20 கொஸ்டின்குள்ள தான் இருக்குங்க. 20 கொஸ்டின் கூட தான் கேட்டாங்களா? ஆமாங்க. அது ரிப்பீட்டடா ஒன்ன தொட்டு ஒன்னு அத சம்பந்தமா தான் கேக்குறாங்க. ஆமா நம்ம ஒரு கேள்வி பதில் சொல்லுவோம், அந்த பதில்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. கொஸ்டின் கேக்குறாங்க. ஆமாங்க. நம்ம எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னாலும் அங்க சிச்சுவேஷன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அது போக நம்ம படிச்சது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சுங்க பிடிஎஃப். தேங்க்யூ. தேங்க்யூங்க.